4ஆம் தேதி ஆரம்பித்து அதாவது 28ஆம் தேதி தான் அது வந்து அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருது. எப்பயுமே 21 நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம் இருக்கும். ஆனால் இந்த டைம் 25 நாள் இந்த அக்னி நட்சத்திரம். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது, தானியம் வைக்கிறது, எறும்புகளுக்கு அரிசி சக்கரை கலந்து போடுறது, மிருகங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அதே மனுஷாக்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு ஒரு நல்லது நன்மை கொடுக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், பாவத்தை செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிற ஒரு புண்ணியம் தான். சரிங்களா? இப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்கு இந்த உடைய அதாவது மே மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மே மாதம் அப்படின்றது தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குன்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு மாதம் தான் நல்லாயிருக்கும். அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த ஒரு மாதம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் குரு யார் அப்படின்னா ஒரு கிரகம், அவ்வளோதான். எப்படி மற்ற நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி குருன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. உங்களோட ராசிக்கு அதிபதி குரு தான். உங்களோட ராசி நாதனே குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கார். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கணும், 5ஆம் இடத்துல குரு இருக்கணும், 7ல் குரு இருக்கணும், 9ல் குரு இருக்கணும், 11ல் குரு இருக்கணும். அதுதான் குரு பார்வை. அப்போ நம்ம ராசிக்கு இப்போ குரு எங்கே இருக்கார்? 7ல் குரு இருக்கார், கலஸ்திர குருவாக இருக்கார். அப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். அப்போ குரு பார்வை உங்களுக்கு 7ல் நல்லா இருக்குது, கலஸ்திர குருவாக நிற்கிறார். அதுபோக குரு வந்து 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். எப்பயுமே ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும். அப்படி பார்த்தா இப்போ செவ்வாய் பார்வை 4, 7, 8, சனி பார்வை 3, 7, 10, ராகு கேது பார்வை 3, 7, 11, குரு பார்வை 5, 7, 9, பொதுவான பார்வை 7. அப்போ குரு பார்வை என்ன? 5, 7, 9. அப்போ 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. தன்னோட சொந்த ராசியை குரு பார்க்குறாரு. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் எதில் வேணால் போய் சர்ச் பண்ணுங்கள், தனுசு ராசிக்கு தான் சூப்பராக இருக்குன்னு போடுவாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுடைய விதி நல்லா இல்லை, உங்களோட தலையெழுத்து நல்லா இல்லை. அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகம் நல்லா இல்லை. ஜாதகம் நல்லா இருந்துருச்சா படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். ஆனால் ஜாதகம் கெட்டு போச்சா ஊர் ஊராக சுற்றி தெருவாக சுற்றினாலும் ஒற்றை மண்ணை தான் ஓட்டும். அப்போ குரு பகவான் இப்போ உங்களுக்கு பொது பலனில் நல்லா இருக்கிறார். அது போக வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான், நம்ம என்ன சொன்ன, சனி பார்வை 3, 7, 10, மீனத்திலிருந்து சனி உங்கள் ராசி தான் 10ஆம் இடமா பார்க்குறாரு. ராகு கேது பார்வை என்ன சொல்லியிருந்ததுன்னா 3, 7, 11, கும்பத்திலிருந்து ராகு 3ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அது போக குரு 7ஆம் இடமா பார்க்குறாரு. குரு 7, சனி 10, ராகு 3 பார்வையும் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ராசி யாருதுன்னா உங்கள் தனுசு ராசி தான். இப்போ நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியாகணும். நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இருக்குன்னு தான் சொல்லியாகணும். அதுக்காக நீங்கள் பேசுகிறதுக்காக வேண்டிய நம்ம மறைச்சி பேச முடியாது. அப்போ ஏங்க எனக்கு நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம விதி நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்க்கணும். அப்போ குரு பகவான் இப்போ உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சாகிறார், மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அப்போ உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குற குரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மகரத்தை பார்க்க போயிடுவார். அதே மாதிரி இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அப்போ ராகு வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்தது மகரத்துக்கு வரும்போது அடுத்தது தனுசு விருச்சிக ராசி பார்க்க போயிடுவார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 2026 டிசம்பர் 7 வரைக்கும் ராகு பார்வை நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த 2026 உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜூன் 1 வரைக்கும் குரு பார்வை நல்லா இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்தில்.
செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் உக்காந்துட்டாருன்னா கடன் பிரச்சனை குறையும். சுகஸ்தானம்னா 4ஆம் இடம், அம்மாவுடைய இடம், மாதுருஸ்தானம். கடன் பிரச்சனை குறையும். இந்த அசையா சொத்துக்கள், வீடு கட்டுறது, வீடை வாங்குறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கிரையம் பண்ணுறது, அசையா சொத்துக்கள் எல்லாமே ஓரளவுக்கு சீராக வச்சுக்குவார். அதனால் செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதி மாறுறார். தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா இன்னுமே சூப்பராக நல்ல வேலை செய்வார். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா இந்த செவ்வாய் தான், மேசராசி தான். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் புத்திரஸ்தானத்திலே இப்போ உட்காந்துருவார் 10ஆம் தேதிக்கு மேலே. 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சியாக உட்காந்துட்டாருன்னா இந்த குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்க எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்தவுடைய புத்திரஸ்தானத்தில் தான் மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும், அதே மாதிரி கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் அதே 5ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார். புதன் ஆதித்ய யோகத்தில் 14 நாள் வரைக்குமே அந்த சூரியனும் புதனும் புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடம் மேசராசியில் தான் இருப்பார். அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இந்த 2 கிரகமும் பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுது. அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவதுன்றது வந்து மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்படி ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னா புத்திரஸ்தானத்திலிருந்து ரோகஸ்தானத்துக்கு போயிடுவார். ஆனால் ரோகஸ்தானத்துக்கு போகும்போது அந்த 2 கிரகமே செயல் இழந்துடும். ஏன்னா 6, 8, 12 உட்கார கிரகம் அந்தளவுக்கு வேலை செய்யாது, ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அப்போ 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வேலை செய்ய மாட்டார். ஏன்னா 29ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அவர் அதே அங்கே தான் இருப்பார். இந்த கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது படிப்பில் பின்னாடி மாற்றம் கொடுப்பார். படிச்சுட்டு வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். ஆனால் அடுத்தது செவ்வாய் பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த மாதம் மட்டும்தான் குரு உங்கள் ராசி பார்க்குறாரு சொன்னால் அடுத்த மாதம் குரு வந்து பயிற்சியாகிறதுனால குரு அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்ப்பார். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் 14ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்போ யாருக்கு நல்லா இருக்குன்னா மனைவிக்கு நல்லாயிருக்கும். தாய்க்கு பின் தாரம் பண்ணுற மாதிரி அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த 2 பேர்த்துக்குமே உடல் உபாதைகள் சீராக இருக்கும், உடல் உபாதைகள் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 5 காரியத்துக்கு நல்லா இருக்குது. 1 புத்திரபாக்கியத்துக்கு நல்லா இருக்குது. ஏன்னா புத்திரஸ்தானத்தில் தான் சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறார். செவ்வாயும் புத்திரஸ்தானத்துக்கே போகிறார். அதனால் குழந்தை பாக்கியம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். அடுத்தபடி தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது கலஸ்திர ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் அவர் தான். அதனால் திருமணத்துக்கும் அந்த இடையில நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதிக்கு மேலே 29ஆம் தேதி அந்த நாள் மட்டும்தான் நல்லா இல்லை, மற்ற நாட்களெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது அடுத்தடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயந்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் வராது, பாதிப்பு இருக்காது. இப்போ என்னென்னா குரு வந்து இப்போ செயல் இழக்கிறாரு, ஸ்லோவாக வேலை செய்ய ஆரம்பிப்பார் அடுத்த மாதத்துலேருந்து. அதனால் முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவானே வழிபட்ட கடவுள் திருச்செந்தூர் முருகன் தான் வழிபட்டார். அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். நீங்களும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருப்பம் நடக்கும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.